பூண்டு நறுக்கி அரைக்கிறோம். பூண்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். தக்காளி போதிய அளவுக்கு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், ஒரு மிளகா, வீட்டில் தயார் பண்ண பொடி, நண்பர்களே கறியை போட்டாச்சு. ஆமாம் பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி வைக்கணும். ஒரு 2 விசிலுக்கு மூடி வச்சுட்டு அப்புறம் அவ்வளோதான். இதை இப்போ விசில் வந்துருச்சு, அதனால் 3 விசில் வந்துருச்சு, கட் பண்ணிட்டோம். இப்போ இதை பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஆவி போட்டோம், ஆவி போகிறது தெரிய மாட்டேங்குது. சரி, இப்போ ஓப்பன் பண்ணுறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், எப்படி பார்த்தீங்களா, குழம்பு ரெடி. இதுக்கு ஒரு சின்ன ஃப்ரை. குழம்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, அழகாக இருக்கும். குழம்பு ஃப்ரைக்கு பாருங்கள், இப்படி அதை வெட்டும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிங்கன்னா உங்கள் கை வெட்டாது. இப்படி பிடிச்சிக்கணும். எப்படி வச்சுக்க. இப்போ இப்படி இது பண்ணிங்கன்னா வெட்டாது, உங்கள் கை வெட்டாது. இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். காஞ்சோன்னு எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணணும், ரொம்ப எண்ணெய் சேர்க்காம. கருவேப்பிலை, வெங்காயம், வணக்கம். தயவுசெய்து கொஞ்சம்